யாராவது ஒருத்தர் எழுந்து நின்று அதை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 8 முதல் 19 வசனங்களை நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 8 முதல் 19 வரைக்கும். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயலில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணி கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அத்தருணமே பரமசேனையின் திரளான அந்த தூதருடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போனவிட்டு மேய்ப்பர்கள் ஒருவரை நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்தத்தக்க கர்த்தரால் தமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதிகளை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்றார். மரியாளோ அந்த சங்கதி எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள் என்று சொல்லப்படுகிறதானே காரியத்தை பார்க்கிறோம். ஆமென். இங்கே மேய்ப்பர்கள் வனாந்தரங்களிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம ஆடுகளை எங்க மேய்க்கிறோம்? ஒரு தோட்டத்தை போயிட்டு ஒரு வேலி அடைச்சு யாபேஸ் மாதிரி சுற்றி வேலி அடைச்சிடுறோம். ஆமென். வேலி அடைச்சிடுறோம், ஆட்டை மேய்க்கிறோம். ஆனால் அந்த நாட்களிலே அவர்கள் வனாந்தரத்திலே காடுகளிலே இப்படி ஆடுகளை மேய்க்கும்படியாக தங்களுடைய மந்தைகளை அழைத்து கொண்டு பல நாட்களாக மேய்த்து தங்கள் கையில் இருக்கிற ஆகாரம் செலவழிந்த பிற்பாடு தான் திரும்ப என்ன செய்வார்களாம், தங்களுடைய வீடுகளுக்கு வருவார்கள். இப்படி மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிற நாட்களிலே நேரத்திலே இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்திருக்கிறார் என்ற செய்தி முதலாவது யாருக்கு அறிவிக்கப்படுகிறது? மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிறதான மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுகிறதான காரியத்தை பார்க்கிறோம். அங்கே சொல்லப்படுது, அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளிகளில் தங்கி ராத்திரியிலே உங்கள் மந்தையை என்ன செய்தார்களாம், காத்து கொண்டிருந்தார்கள். மந்தையை மேய்த்து விட்டு அவர்கள் மந்தையை காவல் காத்து கொண்டிருக்கிறதான திருடன் வந்து திருடி விடக்கூடாது, அவர்களை அழித்து விடக்கூடாது என்று சொல்லி தம்முடைய மந்தைக்காக அவர்கள் காவல் பண்ணி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அந்த வேளையிலே கர்த்தருடைய தூதன் என்ன செய்தானா, அவர்களிடத்தில் வந்து கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றி பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் என்ன செய்தார்களா, பயந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த இயேசு பிறந்த செய்தி தூதர்கள் வந்து மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கும்படியாக வந்த உடனேயே அவர்கள் மிகவும் என்ன செய்தார்களா, பயந்தார்கள். ஆமென். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசு முதலாவது சந்திக்கும் போது, நமக்குள்ளாக இயேசு நம்மை சந்திக்கும் போது முதலாவது நமக்கு வருகிறது என்னதான், ஒரு பயம் வரும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பயம்? ஏன் நமக்கு இந்த பயம் வருகிறது? மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கும் போது இயேசு பிறப்பினுடைய செய்தியை அவர்கள் கேட்ட உடனே அவர்களுக்குள்ளாக ஒரு பயம் வந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தெய்வ பிள்ளைகளே, இயேசுடைய வார்த்தை உங்கள் இருதயங்களுக்குள்ளாக வரும்போது சத்ருவால் உங்களுக்கு வந்த பிரச்சனைகள், சத்ருவினால் வந்த பிரச்சனைகள், பாவத்தினால் வந்த பிரச்சனைகள், சாபத்தினால் வந்த பிரச்சனைகள், தேவையற்ற காரியங்களினால் வந்த பிரச்சனைகள், இதெல்லாம் அது இயேசுடைய வார்த்தை வந்தால்
அதை சொல்வதற்காக வந்த தூதர்களை பார்த்தபோது அவர்கள் பயந்தார்கள். இயேசு பிறந்தது எதற்காக? இயேசு பிறந்ததுக்கு எதற்காக என்று சொன்னால், நமக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணும்படியாக, பாவத்தை செய்வதற்கு, சாபத்தை செய்வதற்கு, அக்கிரமத்தை செய்வதற்கு, துணிகரமான பாவங்களை செய்வதற்கு நமக்கு ஒரு நடுக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு நம்முடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்படி இயேசு நம்முடைய உள்ளத்திலே வந்து பிறந்து விட்டால் நம்முடைய உள்ளத்திலே என்ன செய்யாது? பாவம் வராது, அக்கிரமம் வராது, மீறுதல் வராது, சாபத்தை குறித்தோ, எந்த ஒரு வேதனையை குறித்தோ, எந்த ஒரு பிரச்சனையை குறித்தோ நமக்கு ஒரு கலக்கம் வராது. இயேசு உள்ள வந்த வர வேண்டிய பயம் என்னவென்று சொன்னால், பாவத்தை கண்டுதான் பயப்பட வேண்டியமே அல்ல, அல்லாமல் இயேசுவை கண்டு அல்ல. ஆமென். அல்லேலூயா. இதற்கு முன்பதாக இந்த மேய்ப்பர்கள் 400 வருட காலம் இருண்ட காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேசியா இந்த பூமியிலே பிறப்பார், மேசியா இந்த பூமியிலே அவதரிப்பார், ரட்சகர் இந்த பூமியிலே அவதரிப்பார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு முன்பதாக பூமியிலே அறிவித்து விட்டார். வாசிப்போம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, இதோ நமக்கு ஒரு பாலகன் என்ன செய்தாரா? பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவருடைய தோளில் இருக்கும். அவருடைய நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், வல்லமையில் வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லப்படுகிறதான காரியத்தை பார்க்கிறோம். ஏறத்தாழ 400 வருடங்களுக்கு முன்பதாக தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட அந்த வார்த்தை, அது எப்படி நடக்கும், எவ்வாறு நடக்கும், எந்த இடத்துல நடக்கும், ஜனங்களுக்கு எந்த விதமான ஒரு அறிகுறியுமே இல்லை. ஆனால் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் பெத்லகேமில் என்ன செய்வாராம்? உதிப்பார் என்று வேதத்தை அறிந்திருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்குள்ள இருந்த ஒரு எண்ணம் என்று சொன்னால், இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலை ஆளப் போகிறவர். அப்ப ஆளப் போகிறவர் எங்கிருந்து பிறப்பாங்க? பிச்சைக்காரர்ல பிறப்பாங்களா? பிச்சைக்கார வீட்டுல பிறப்பாங்களா? நடுத்தர குடும்பத்துல பிறப்பாங்க? எங்க பிறப்பாங்க? அரண்மனையில பிறப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. தேசத்தை ஆளுகிறவர்கள், தேசத்தை அதிகாரம் செய்கிறவர்கள், தேசத்தின் மேல் ஒரு பிடிமானத்தை பிடித்து வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் ராஜ அரண்மனையிலே பிறக்க வேண்டும். இவர்களுக்கு இருந்த எண்ணம் அல்ல, இவர்களுக்கு இருந்த நோக்கம் அல்ல. இஸ்ரவேலை ஆளப் போகிற தேவாதி தேவன் அவர் பூமியிலே பிறக்கும் போது ஒரு ராஜ அரண்மனையிலே பிறப்பார் என்றெல்லாம் இவர்களுக்குள்ளாய் ஒரு செய்தி இவர்களாக சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாதபடி, ஆளப் போகிறவர் பிறக்கப் போகிறார் என்ற எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாதபடி அவர்கள் கவலையோடு கூட, துக்கத்தோடு கூட, பாரத்தோடு கூட, மேசியா எப்பொழுது வருவார் என்று சொல்லி, எங்களை ஆளுகை செய்கிற, எங்களை ரட்சிக்கிற, எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற, எங்களுக்கு மகிமையை கொடுக்கிற, எங்களை உன்னதத்திலே அழகு பார்க்கிற என் ஆண்டவர் எப்படி பிறப்பார் என்று சொல்லி துக்கத்தோடு இருந்தார்கள். பல வருட காலம், 400 வருட காலம் துன்பத்திலே இருந்தார்கள். அருமையான தெய்வ பிள்ளையே, இயேசு உன்னுடைய உள்ளத்திலே இல்லாததாலே பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக, பல நாட்களாக, பல நிமிடங்களாக, பல மணி நேரமாக இயேசு உன்னுடைய உள்ளத்திலே இல்லாதபடினாலே உன்னுடைய வாழ்க்கையில வேதனையும், துக்கத்தையும், சாபத்தையும் சுமந்து தீர்த்து கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த கால வேளையிலே உன்னதமான தேவன் உன் உள்ளத்திலே பிறப்பார் என்று சொன்னால் உனக்கு சமாதானம் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா.
கொடுக்கப்பட்டார். பாலகன் பிறந்திருக்கிறது வேற, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த குமாரன் எதற்காக கொடுக்கப்பட்டார் என்று சொன்னால், கல்வாரி சிலுவையிலே மரிக்கும்படியாக, பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரிப்பதற்காக அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசுவை குமாரன் என்று அழைக்கிறதான காரியத்தை பார்க்கிறோம். அடுத்து நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும். ஆமென். இது என்ன அந்த கர்த்தத்துவம்? கர்த்தத்துவம்னா என்ன? கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்குமா? ஆமென். அப்படி என்று சொன்னால், கர்த்தத்துவம் என்று சொன்னால் நமக்குடைய பாவங்களை சுமக்கும்படியாக, நம்முடைய அக்கிரமங்களை சுமக்கும்படியாக, கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும்படியாக பார சிலுவை, அவருடைய சிலுவை, அந்த சிலுவையின் பாரம் அவருடைய தோளின் மேல் இருக்கும் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி 400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த பூமியிலே வெளிப்படுத்துகிறதான காரியத்தை, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இயேசு பிறந்தது எதற்காக தெரியுமா? உங்களுடைய என்னுடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில் சுமப்பதற்காக. அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமக்கும்படியாக கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். அடுத்து அவர் நாமம் அதிசயம். அவர் நாமம் அதிசயம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இயேசு பிறந்தது எதற்காக என்று சொன்னால், அவர் நாமத்தை நாம் உச்சரிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில அதிசயம் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த அதிசயம் எப்படி நடக்கும் என்று சொன்னால், இயேசு நம்முடைய உள்ளத்தில் வரும்போதுதான். ஆமென். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக அவர் மனுஷனாக இந்த பூமியிலே பிறந்தது உண்மைதான். அது சரித்திரம். ஆமென். அது என்னது? அது சரித்திரம். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தில் இயேசு பிறப்பார் என்று சொன்னால், அவருடைய நாமம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அதிசயம். அடுத்து ஆலோசனை கேட்டு ஆலோசனை கேட்டது. ஆமென். மனுஷனுடைய ஆலோசனை கேட்டீங்களா? அல்லது நண்பர்களுடைய ஆலோசனை கேட்டீங்களா? உலகத்தின் ஆலோசனைகளை கேட்டீங்களா? உடைய வாழ்க்கையில எல்லாமே தோல்வியாக நடந்து போய்விடும். ஆமென். இயேசு எதற்காக பிறந்தார்னா, நம்ம ஜெபம் பண்ணும்போது நமக்கு ஆலோசனை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். தேவனை ஆராதிக்கும் போது ஆலோசனை கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாக நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆலோசனை நமக்கு எப்ப கிடைக்கும்னா, எப்ப இயேசு நம்முடைய உள்ளத்துல பிறக்கிறாரோ அப்ப கிடைக்கும். நம்ம இல்லைன்னா என்னதான் இங்க கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணாலும் எங்க ஏறாது. ஆமென். வாத்தியார் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாரா? வாத்தியார் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? ஸ்கூல்ல பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாரா? ஒரு எலி பொந்துக்குள்ள போச்சான். ஆமென். எலி என்ன செஞ்சு அந்த நவுந்து உள்ள போயிட்டு இருக்கு. வாத்தியார் கேட்டாரா, எல்லாம் நுழைஞ்சிச்சாங்க. ஒருத்தன் எதிரி எல்லாரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பையன் எதிர்த்தாங்க. அவன்கிட்ட கேட்டோன்னே, சார் நீ கேட்டது நல்ல காரியம், எல்லாமே நுழைஞ்சிருச்சு, வால் மட்டும் தானே இருக்கு, வெளியே இருக்குது, வால் மட்டும் வெளியே இருக்கு. நமக்கு அப்படிதான் இருக்குது. நமக்கு ஏன் இன்னும் ஆலோசனை இல்லை? நமக்கு ஏன் இன்னும் தேவனுடைய அதிசயம் இல்லை? தேவனுடைய நாமம் நமக்கு ஏன் இல்லை? தேவனுடைய அற்புதம் ஏன் நமக்கு இல்லை? தேவனுடைய பிரசனம் நமக்கு ஏன் இல்லை என்று சொன்னால், நாம் நம்முடைய உள்ளத்தில் இன்னும் இயேசு என்னவில்லை, பிறக்கவில்லை. ஆமென். அவர் நம்முடைய உள்ளத்துல பிறந்துட்டார்னா, அவர் ஆலோசனை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர் அதிசயத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஏன் என்று சொன்னால், நமக்கு அதிசயத்தை செய்யும்படியாக கர்த்தத்துவத்தை, அந்த பார சிலுவையை, எதற்காக இந்த பூமியில வந்தாரோ அந்த சிலுவையை அவர் தன்னுடைய தோளில் என்ன செய்தாரா? சுமக்கும்படியாக இயேசுநாதர் கல்வாரி சிலுவையில் மரிப்பதற்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்தில் போய், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் உம்முடைய சித்தத்தை ஏன் விருப்பம் இல்லை,
இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே பாவ சிலுவையை தூக்கி ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இயேசுவோட தோல் என்ன செஞ்சிட்டாரு? வச்சிட்டாரு. அடுத்து சொல்லப்படுகிறது, இந்த வசனத்தை வாசிங்க, அடுத்த வசனம் அதை தொடர்ந்து. வல்லமையுள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன், ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வல்லமை அவருடைய கரத்தில் இருக்கிறது. இன்னைக்கு நீங்க எந்த காரியத்துக்கு செபித்தாலும் செபத்துக்கு பதில் வேண்டும் என்று சொன்னால், செபிக்கிற செபத்துக்கு பதில் வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யுமா? அந்தரங்கத்தில் செபிக்கும் போது கர்த்தர் வெளியரங்கமா என்ன செய்கிறாரா? பதிலை அளிக்கிறது. அந்தரங்கத்தில் செபிக்கும் போது வெளியரங்கமாக பதில் அளிக்கிறாரா? எப்படி நம்ம அந்தரங்கத்தில் செபிக்கிறது? அந்தரங்கத்தில் எப்படி செபிப்பது சொல்லுங்க. நமக்கு அந்தரங்கத்தில் செபிக்கிறது என்ன தெரியும்? குமரி குமரி அழுகுறது, கதறி கதறி செப்பி கதறி கதறி மூஞ்ச தூக்கிட்டு எங்கேயாவது இப்படி, இதுதான் நமக்கு தெரியும். ஆனா அதல்ல, அதல்ல. அந்தரங்கத்தில் செபிப்பது என்று சொன்னால், அந்தரங்கத்தில் செபிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுதும் இயேசு ஒரு சமாதானம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லையா? புதிய வருஷத்துல நீங்க பிரவேசிக்க இன்னும் கொஞ்ச நாள் தான், ஒரு 7 நாள் தான். புதிய வருஷத்துல கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பாடுறோம், நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. இது பாடல் இருக்குது. ஆனா நடந்ததை நினைச்சு என்னைக்காவது இயேசுக்கு நன்றி சொல்லி இருக்குமா? நன்மை நடந்தா நன்றி சொல்வோம், அப்படிதானே? ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கணும், வல்லமை நடக்கணும், பிரசனம் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்துச்சு, நான் தேவை நன்மையான காரியங்கள் நடக்கணும், இயேசுக்கு நன்றி சொல்வோம். இல்லைன்னா என் வாழ்க்கையில பிரச்சனை, என் வாழ்க்கையில தவறும், இப்படிதான் கதறிட்டு இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சமாதானத்தை கொடுக்கும்படியாக இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார். ஞான தெய்வ பிள்ளைகளை, சமாதானமற்றிருக்கிற பிள்ளைகளுக்கு ஹிருதயத்திலே சமாதானம் இல்லை, வாழ்க்கையில சமாதானம் இல்லை, வேலையில சமாதானம் இல்லை, வருமானத்துல சமாதானம் இல்லை, எதை எடுத்தாலும் தோல்வி 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 என்று கடந்து போய் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு உன்னுடைய உள்ளத்திலே இயேசு பிறப்பார் என்று சொன்னார். என்ன வருமா? சமாதானம் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 13வது வசனம் 17வது வசனம். யோவான் 3வது அதிகாரம் 17வது வசனம். உலகத்தை ஆக்கிரமிப்புள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆமென். அடுத்து இயேசு இந்த பூமியில பிறந்ததின் நோக்கம் என்ன என்று சொன்னால், இந்த உலகத்தை அழிப்பதற்கல்ல, உங்களையும் என்னையும் அழித்து போடுவதற்கு இயேசு பிறக்கவில்லை. இயேசு இந்த பூமியில நம்மை அழிக்கும்படியாக பிறக்கவில்லை. இயேசு பிறந்தது எதற்கு என்று சொன்னால், இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தை ஆக்கிரமிப்புள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே, இந்த உலகங்கிற இடத்துல அவராலே என்னை ரட்சிக்க நம்ம பேரை போடுங்க. ஆமென். இந்த உலகங்கிற வார்த்தையில, உலகங்கிற அந்த இடத்துல, உலகம்னு அந்த வர்ற இடத்துல இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இயேசு நீர் பிறந்த இந்த நாளில, இயேசு பிறந்த இந்த நாளில சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க. எப்படி சொல்லணும்னா, என்னை ஆக்கிரமிப்புள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை என்னிடத்தில் அனுப்பாமல் அவராலே எனக்கு ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக அவர் என்னை எனக்காக அனுப்பினார். ஆமென். அந்த உலகங்கிற இடத்துல, உலகங்கிற அந்த வார்த்தையில நம்ம நிறுத்தணும். ஆண்டவர் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும். இந்த இடத்துல ஆராதிக்க வந்திருக்கிறோம், ஆராதனை ஒரு தீர்மானம்
தீர்க்கும்படியாக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடி உலகத்தை ரட்சிக்கும்படியாக குமாரன் என்ன செய்தாராம்? இந்த பூமியில வந்தார். உலகத்தை நம்ம எங்க வானத்திலே இருக்கிறோம்? நம்ம எங்கதான் இருக்கோம்? நம்ம உலகத்துல தான் இருக்கோம். ஆமென். உலக பிரகாரமான காரியம் நமக்குள்ள இருக்கிற உலகத்தில் தான் ஜீவிக்கிறோம், உலகத்தில் தான் ஆண்டு கொண்டிருக்கிற, உலகத்தில் தான் எல்லாமே. இந்த சரீரம் கடைசி வரைக்கும் உலகத்தில் தான் போக போகுது, பூமிக்குள்ள தான் போக போகுது. அப்போ தேவன் இந்த பூமியில வந்தது, சொல்லுங்க, இயேசு இந்த பூமியில பிறந்தது என்னை அழிப்பதற்கு அல்ல. சொல்லுங்க, இயேசு இந்த பூமியில பிறந்தது என்னை ஆக்கினை தீர்ப்புகளாக நடத்துவதற்கு அல்ல, என் ஆத்துமாவை ரட்சிக்கும்படியாக. ஆமென். எனக்காக கர்த்தத்துவத்தை தோளில சுமக்கும்படியாக, எனக்காக ஒரு அதிசயத்தை செய்யும்படியாக, எனக்காக ஒரு வல்லமையை அனுப்பும்படியாக, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக எனக்காகவே இயேசு பிறந்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. 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 இயேசு எனக்காகவே அவர் என்ன செய்திருக்கிறாரா? பிறந்திருக்கிறார் என்று சொல்லி யாரெல்லாம் இந்த காலவெளியில உங்களை விட்டுக் கொடுக்கிறீர்களோ, கர்த்தர் நிச்சயமாகவே இந்த காலவெளியில உங்கள் உள்ளத்துல பிறப்பார். ஆமென். 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 பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு அல்ல, அவர் எதற்காக பிறந்தார் என்பதை நினைவு கூறும்படியாக இந்த இடத்துல நாம் வந்திருக்கிறோம். ஆமென். இயேசு பிறந்ததை கொண்டாடுவதற்கு அல்ல, இயேசு பிறந்த செய்தியை கொண்டாடுவதற்கு அல்ல, நாம் இந்த இடத்துல வந்திருப்பது இயேசு நமக்காக பிறந்தார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். ஆமென். ஹalleluya. லூக்கா 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க சொல்லப்படுகிறது, பிள்ளைகளுக்கு விருத்தசேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பத்தியாவதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆமென். அங்க என்ன சொல்லப்படுகிறது? பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே கர்ப்பத்திலே உற்பத்தியாவதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று என்ன செய்தார்களா? பெயரிட்டார்கள். இயேசுக்கு பெயர் எப்ப வச்சாங்க? இயேசுக்கு பெயர் எப்ப வைக்கப்பட்டது? கர்ப்பத்தில் உற்பத்தி ஆவதற்கு முன்னே. நம்ம ஒரு தீர்மானம் பண்ணுவோம், நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கணும், வைக்கிறோமா இல்லையா? வச்சிருக்கோமா இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளை வளர்க்கறதுக்கு முன்னாடி பேர் வைக்கிறது வெறும் கையில குழந்தை வளர்க்கிறது, அப்படிதான் நம்ம கதை. ஆனா இயேசு பிறப்பதற்கு முன்பதாக இம்மானுவேல் என்கிற பெயரை ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கிறதான காரியத்தை பார்க்கிறோம். இம்மானுவேல் என்று சொன்னால் உலகத்தை ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம், உலகத்தை விடுதலையாக்கிறவர் என்று அர்த்தம். அப்போ இந்த இம்மானுவேல் ஆகிய இயேசு இந்த காலவெளியில் நம்முடைய உள்ளத்துல பிறக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆமென். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சரித்திரத்தின்படி அவர் பிறந்திருக்கலாம், உலக சரித்திரத்தை 2ஆக பிரிப்பதற்காக பிறந்திருக்கலாம். ஆனால் அன்றைக்கு அவர் உலகத்தின் சரித்திரத்தை 2ஆக பிரிக்கும்படியாக கிமு என்கிறதான ஒரு பிரிவை உண்டாக்கும்படியாக பிறந்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கும் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவை என் உள்ளத்துல வர்றதுக்கு முன்னாடி இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. இயேசுவை என் உள்ளத்துல வருவதற்கு முன்பதாக என் வாழ்க்கையில பாவங்கள், சாபங்கள் எல்லாம் இருந்தது, அக்கிரமம் இருந்தது, மீறுதல் இருந்தது. ஆனால் இயேசு என் உள்ளத்துல வந்தா ஒரு மாற்றம் வரும். ஆமென். அல்லேலூயா. எந்த ஒரு சரித்திரத்திலையும் எந்த ஒரு மனுஷனை வச்சு சரித்திரத்தை பிரிக்கவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து பிறப்பதற்கு முன் இது பாருங்க,
நமக்கு ரெண்டு பேர் இருக்குது உலகத்துல. ஆவிக்குரியவர்கள், உலகத்துக்கு உரியவர்கள். இந்த உலகத்துக்கு உரியவர்கள் கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி உள்ளவங்க. இப்ப கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் உள்ள வந்தவங்க ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சொல்லப்படும். ஆமே. அப்போ இயேசு நம்முடைய உள்ளத்துல வந்தா எப்படி இருக்குமா? என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? எதோடு செய்வோம்? நல்ல ஐடியா. ஆமே. தரும் எதோடு செய்வோம்? ஆமே. அல்லேலூயா. இயேசு நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக அவர் இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார். ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே இந்த நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று அந்த வசனம் சரித்திரத்தின்படி 4000 வருஷம் சொல்லப்பட்டிருக்குது. 400 வருஷம், 400 வருஷத்துக்கு முன்பதாக தீர்க்கதரிசி உரைத்தது என்று சொல்லி, இது தவறான ஒரு செய்தி தான். ஏன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா தன்னுடைய புத்தகத்தை எழுதுகிறதான காரியத்தை பார்க்கிறோம். ஆமே. அல்லேலூயா. அப்போ இது இருண்ட காலம் என்று சொல்கிறது 400 வருட காலம் என்று எடுத்துக்கொண்டாலும் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது கிட்டத்தட்ட 700 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த தீர்க்கதரிசனத்தை எழுதுகிறதான காரியத்தை பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு ஆமோஸ் வருகிறார், அதற்கு பிற்பாடு ஆகாய் வருகிறார், அதற்கு பிற்பாடு மீகாய் வருகிறார், அதுக்கடுத்து சகரியா வருகிறாங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது தான் இவங்கெல்லாம் சொன்ன தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் 400 ஆண்டுகள் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆமே. அல்லேலூயா. உங்கள்கிட்ட கேட்பாங்க, 2 காலங்கள் 400 வருஷம்னு சொல்றீங்களே, அதுக்கு விளக்கம் கேட்டான்னு சொல்லுவீங்க. ஏசாயா சொன்ன வசனத்தை வச்சு கேட்டாங்கன்னா, ஏசாயா சொன்னது 700 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அதற்கு பிற்பாடு கொஞ்ச காலம் தீர்க்கதரிசிகள் வாழ்ந்தார்கள். தீர்க்கதரிசிகள் இல்லாத காலத்தை தான் இருண்ட காலம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமே. அப்போ இந்த இருண்ட காலத்துல நாம் இருந்தோம். இயேசுடைய உள்ளத்துல பிறக்கிறதுக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை என்ன காலம்? இருண்ட காலம். அந்த 400 வருட காலம். ஆனால் இயேசு வந்த பிற்பாடு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மீகா 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, மீகா 5வது அதிகாரம் 2வது வசனம், எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். புறப்பட்டு எங்க வருவாரா? என்னிடத்தில் வருவார். அவர் புறப்படுதலை அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று சொல்லப்படுகிறது. அப்ப இயேசுடைய பிறப்பை குறித்து இங்கே அந்த 2 காலத்திற்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதற்கு பிற்பாடு மீகாவுடைய சத்தியத்தை, மீகாவுடைய தீர்க்க தரிசனத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறதான காரியத்தை பார்க்கிறோம். யூதேயா தேசத்துல மிகவும் சிறியதான ஒரு பட்டணம் பெத்லகேம். ஆமே. அல்லேலூயா. மிகவும் ஒரு சிறியதான பட்டணம் என்னதான்? பெத்லகேம். யூதாவை ஆளப் போகிறவர் எங்கிருந்து புறப்படுறாரா? பெத்லகேம். இப்ப இன்னைக்கு நம்ம ஊர்ல நம்ம சின்ன ஆளுதான். அப்படித்தானே? கோடீஸ்வரனும் இல்ல, கோமாளியும் இல்ல. அப்படித்தானே? கோடீஸ்வரனும் இல்ல, கோமாளியும் இல்ல. வேலை செஞ்சா சாப்பிடுறோம், வேலை எல்லாம் பண்ணி கிடக்குறோம். இதான் நம்ம பொழப்பு. அப்படிதானே? ஆமே. அப்போ இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் இன்றைக்கு நம்ம பெத்லகேம் என்கிற சின்ன நம்ம உள்ளத்துல ஒண்ணும் உதவாத நம்ம இடத்துல பிறப்பாருன்னு சொன்னார். இயேசு நம்ம இடத்துல பிறக்கணும். அப்படி பிறந்துட்டார்னா அவர் சொல்லப்படுகிறது பாருங்க, அவர் என்ன செய்வாரா? உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் என்ன செய்வார்? என்னிடத்தில் வருவார். என்னிடத்தில் வருவார்.
இயேசு நம்முடைய உள்ளத்துல வந்துட்டாருன்னா அநேக ஜனங்களை பரலோகத்துல நம்ம பிரவேசிக்கப்பட முடியும். ஆமென். ஹalleluya. ஆமென். இயேசுடைய பிறப்பையும் அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து மீகா இங்கே எழுதி வைத்திருக்கிறதான காரியத்தை பார்க்கிறோம். பெத்தேலில் பிறப்பார், அடுத்து என்ன செய்வார்? அவன் என்கிட்டயே வந்துருவார். இயேசு நம்ம உள்ளத்துல வந்துட்டாருன்னா நம்ம அவர்கிட்டயே போயிடுவோம். ஆமென். ஹalleluya. இயேசு நம்முடைய உள்ளத்துல வந்தால் தான் இந்த பரலோகத்துல போக முடியும். ஆமென். இயேசு நம்முடைய உள்ளத்துல வரல, பரலோகத்துல செய்ய முடியாது, போகவே முடியாது. இயேசு இந்த பூமிக்கு வந்தா தான் அவர் திரும்ப பரவேற முடியும். இயேசு இந்த பூமிக்கு வந்தா தான் ரட்சிப்பை கொடுக்க முடியும். இயேசு இந்த பூமிக்கு வந்தா தான் சமாதானத்தை கொடுக்க முடியும். இயேசு இந்த பூமிக்கு வந்தா தான் நல்லமையை கொடுக்க முடியும். இயேசு இந்த பூமிக்கு வந்தா தான் அதிசயங்களை செய்ய முடியும். அதேதான் நம்முடைய வாழ்க்கையில அதுதான். ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசு உள்ளத்துல வந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆமென். இயேசு இந்த பூமியில வந்து மரிச்சாதான் அவர் திரும்பவும் மேல போக முடியும். அதே போலதான் இயேசு பிறந்திருக்கிறது நம்முடைய உள்ளத்துல வந்து பிறந்தா தான் சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், நிம்மதி வரும். ஆமென். ஆமென். கடந்த நாட்களில் அதை இழந்து போயிருந்திருக்கலாம். சமாதானமே இல்லை, எல்லாமே இழந்துருச்சு. நான் அப்படியெல்லாம் இருக்கலாம்னு நினைச்சேன், இப்படியெல்லாம் இருக்கலாம் நினைச்சேன், ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இல்லையே. இன்னைக்கு நீ சொல்ல வேண்டியது, ஆண்டவரே உள்ளத்துல வாங்க, ஆண்டவரே உள்ளத்துல வாங்க. உள்ளத்துல இயேசு வந்துட்டாருன்னா எதை குறிச்சு என்ன இல்லை, கவலையே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹalleluya. அடுத்து இயேசு நம்முடைய உள்ளத்துல வரும்போது என்ன நடக்கும் சொன்னால், நாம் நம்முடைய உள்ளத்துல ஒரு மாற்றத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து இயேசு பிறந்தது எதற்காக? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு இந்த பூமியில இவ்வளவு நேரம் பிறந்தது நம்மை ரட்சிக்கும்படியாக எல்லாம் பார்த்துட்டோம், அப்படிதானே? இப்ப இயேசு எதற்காக இந்த பூமியில பிறந்தார் என்று சொன்னால், மத்தேயு 9வது அதிகாரம் 6வது வசனம், பூமியில பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு கரைகளை கண்டு மகிமைப்படுத்தும். நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு வேற எங்கேயுமே மருந்தோ மாத்திரையோ இல்லை, இயேசுடைய ரத்தம் தான். ஆமென். இயேசு பூமியில வந்தது என்று சொன்னால் பாவங்களை மன்னிக்கும்படியாக. ஆமென். அதுதான் மத்தேயு தெளிவாக இயேசு இந்த பூமியில வந்தது எதற்கு என்று சொன்னால் பாவங்களை மன்னிப்பதற்கு அவருக்கு என்ன இருக்குதா? அதிகாரம் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப யாருடைய பாவத்தை யாரும் சுட்டிக்காட்ட தேவையில்லை. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே என்னை ரட்சித்தது போல, எனக்கு சுகத்தை கொடுத்தது போல, எனக்கு சமாதானத்தை கொடுத்தது போல, பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இடத்துல இருக்கிறது, பாவங்களுக்கு பரிகாரம் இடத்துல இருக்கிறது, அதற்கு நீ பரிகாரத்தை செய்யும் என்று சொல்லி அவருடைய கருத்துல நான் விட்டு கொடுத்துட்டா பாவங்களை அவர் பார்த்துக்குவார். நம்ம பாவத்தையே சுட்டி காட்டிட்டு போனோம்னா நம்ம தான் பாவி. ஆமென். பாவங்களை மன்னிக்கும்படியாக இயேசு இந்த பூமியிலே பிறந்தார். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, அடுத்தபடியாக இயேசு இந்த பூமியிலே பிறந்தது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக. வாசித்து பாருங்கள், 3வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தாராம்? அன்பு கொடுத்தார். பிதாவாகிய தேவன் சொந்த குமாரன் என்று பாராதபடி, செல்ல பிள்ளை என்று பாராதபடி, நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக, கல்வாரிலே அடிக்கப்படுவதற்காக, மறுப்பதற்காக
இவ்வளவாய் உலகத்தில் அனுப்பி இல்ல முதல்ல இருந்து படிங்க. தேவன் தம்முடைய ஒரே தேவன் தம்முடைய ஒரே பாராயண குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவு உலகத்தில் என்ன செய்தாரா? ஆமென். நம்ம நித்திய ஜீவனை அடைவதற்காக 2000 வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு குமாரனாக, ஒரு பாலகனாக இந்த பூமியிலே அவதரித்தார். அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ திட்டங்களை வகுத்தார்கள், ஒன்றுமே நடக்கல. ஆனால் அவர் இவ்வளவாய் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் மேல் வைத்த அந்த கர்த்தத்துவம், அவர் மேல் வைத்த அந்த கர்த்தத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக 33 ஆண்டு காலம் இந்த பூமியில மனுஷனாக காணப்பட்டார். ஆமென். ஆமென். 100% அவர் மனிதனாகவும் 100% அவர் தேவனாகவும் இந்த பூமியிலே காணப்பட்டார். ஹalleluya. ஆமென். நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக இந்த பூமியில தம்முடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக அவர் இந்த பூமியிலே பிறந்தார். ஆமென். ஆமென். ஹalleluya. நீங்களும் நானும் சாக வேண்டிய இடத்துல, நீங்களும் நானும் தொங்க வேண்டிய இடத்துல, ஆமென், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுப்பதற்காக இந்த பூமியிலே பிறந்தார். ஆமென். ஹalleluya. 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 ஆமென். அடுத்து மார்க் 1ஆம் அதிகாரம் 29 சில வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு சுகத்தை கொடுப்பதற்காக இயேசு பிறந்தார். வாசிங்க. மார்க் 1ஆம் அதிகாரம் 29 இருந்து அப்படி கொடுக்காத கடிச்சு உடச்சிட்டு உள்ள போயிருக்கிறது. ஆமென். மார்க் 1ஆம் அதிகாரம் யார் எடுக்கலையா? 29 வசனம் வாசிங்க. உடனே அவர்கள் ஆ. தேவாலயத்திற்கு புறப்பட்டு ஆ. யாக்கோபோடும் ஆ. யோவானோடும் கூட ஆ. சீமோன் அந்திரேயா இவர்களுடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். வாசிங்க. அங்கே சீமோனுடைய மாமி ஆ. ஜுரமாய் கிடந்தாள். ஆ, அங்கே அவர்கள் அவளை குறித்து அவளுக்கு சொன்னார்கள். ஆ, அவள் கிட்ட போய் ஆ. அவள் கையில் பிடித்து அவளை பூசிவிட்டார். ஆ. உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிச்சு. ஆமென். இன்னைக்கு ஜெபம் நல்லது. கொரோனா காய்ச்சல் வந்தா கொரோனான்னு சொல்லிட்டு கோதமலை பிடிச்சு கொண்டு போட்டுருக்காங்க. ஆமென். அப்படிதானே? இயேசு இந்த உண்மை வெளிப்படுவதற்காக என்று சொன்னால் பாவங்களை மன்னிப்பதற்கு மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு மாத்திரமல்ல, நம்முடைய பலவீனத்தை மாற்றுவதற்காக, ஆமென். நமக்கு சுகத்தை கொடுப்பதற்காக. ஹalleluya. ஆமென். உங்கள் சரீரத்தில் பலவீனம் இருக்குதா? உங்கள் சரீரத்தில் வியாதி இருக்குதா? நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மை நோக்கி கூப்பிட்டா என் வியாதி மாறி ஆண்டவர். ஆமென். பாருங்க, பேதருடைய மாமி எங்க என்ன இருக்கலாம்? சொரமா இருக்கான். அது கையை பிடித்து தூக்கணும்னு என்ன செஞ்சான்? வியாதி ஓடிச்சு. 180 சொல்றான், ஆண்டவரே நீர் என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரம் இல்லை, ஒண்ணுக்கு நான் தகுதி இல்லை. நீ ஒரே ஒரு வார்த்தை சொன்ன என் வேலைக்காரன் என்ன செய்வான்? அவன் விசுவாசத்தின்படி ஆகுதுன்னு சொன்னார். உடனே அப்ப இயேசு இந்த பூமியில வந்தது பாவத்தை மன்னிப்பதற்கு, நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய பலவீனத்தை நமக்கு சுகம் கொடுப்பதற்காக இயேசு பிறந்தார். நம்மை விடுதலையாக்கும்படியாக இயேசு பிறந்தார். அடுத்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வசனங்களை வாசிக்கும் போது அங்கு சொல்லப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீங்க வசனத்தை புரிச்சுக்க, நான் சொல்லி நான் வசனத்துக்கு பேர் செய்தி போயிருக்கேன். அங்கே 18 வருஷமாய் கட்டப்பட்டிருக்கிற ஒரு கூனி. ஆமென். அப்படிதானே இருக்கு? தண்ணி ஏய், நீ என்னடா ஈவிட்டு இருக்க? கவம் எடுத்து கவத்தை எடுத்து பிள்ளைகள் வந்து இந்த சளிதான். ஆமென். பல கட்டுகளினால கட்டப்பட்டிருக்கிறோம். ஆமென். இப்போ வியாதி மாத்திரம் ஒரு கட்டல்ல, பல கட்டுகள் நம்மை சுற்றி இருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, வேலையில, எல்லாத்துலயும் ஒரு கட்டு இருக்குது. ஆண்டவரே இந்த கட்டுல எனக்கு இந்த பிரச்சனை யாரு விடுதலை கொடுப்பா அப்படின்னு நம்ம அப்படியே கூனி குறுகிட்டு இருக்கிறோம். இந்த கூனி 18 வருஷ காலம்
இயேசு அப்படி கட்டுகளை என்ன செஞ்சாரா? உடைத்து விட்டார். அருமையான தெய்வ பிள்ளையே, இயேசு பிறந்தது எதற்கானா? உனக்கு வியாதியில சுகம் கொடுக்கிறதுக்கு மாத்திரமல்ல, எந்த கட்டுல கட்டப்பட்டு இருக்கிறையோ அந்த கட்டுகளை அவிழ்க்கும்படியாக இயேசு பிறந்தார். ஆமென். ஹalleluya. வெளியே சொல்லுவோம். ஹalleluya. இயேசு பிறந்ததற்கு திட்டம் உண்டு, நோக்கம் உண்டு. அவர் பிறந்தது நம்முடைய கட்டுகளை உடைக்கும்படியாக இயேசு பிறந்தார். ஹalleluya. 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 8ஆம் அதிகாரம் ரோமர் 29ஆம் வசனம் சொல்கிறது, அடுத்து இயேசு பிறந்ததற்காக அவருடைய சாயலை நமக்கு கொடுப்பதற்காக நம்ம பாடுறோம், தேவ சாயல் மாறி தேவனோடு இருப்பேன், நான் தேவனோடு இருப்பேன். இந்த பாட்டு எங்க பாடுவீங்க? செத்த வீட்டுல போய் பாடுவீங்க, அப்படித்தானே? ஆமென். செத்த வீட்டுல என்ன பாடுவோம்? பரலோகமே என் சொந்தமே, ஆனந்தமா இன்பகானா தேவசாயலாக மாறி நான் தேவனோடு இருப்பேன். இப்படி பாடணும் இல்லையா? அந்த தேவனோடு இருக்கும்படியாகத்தான் இயேசு இந்த பூமியில பிறந்தார். ஆமென். நீங்கள் நானும் தேவனுடைய சாயலாக மாற வேண்டும் என்பதற்காக, அவருடைய சாயலை நமக்கு கொடுப்பதற்காக இயேசு இந்த பூமியிலே பிறந்தார். ஆமென். இயேசு இந்த பூமியில பிறந்ததற்கு நோக்கம் உண்டு. அவருடைய சாயலை நமக்கு என்னங்க கொடுக்கும்படியாக இயேசு பிறந்தார். லூக்கா 22:42 வாசிக்கும் போது அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்யும்படியாக இயேசு பிறந்தார். தேவ சித்தம் என்ன? அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்யும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆவது அதிகாரம் 10ஆவது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது. தேவ சித்தம் என்ன? வாசிங்க. ஏசாயா 53ஆவது அதிகாரம் 10ஆவது வசனம். 53:10. கர்த்தரே அவரை ஒருத்த சித்தமாக்கி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் இருப்பார். ஆமென். அடுத்து இங்க சொல்லக்கூடிய சித்தம் என்னன்னா நொறுக்கும்படியாக. ஆமென். அவருடைய சித்தம் கல்வாரி சிலுவையில அவர் நொறுக்குவதற்காக. ஆமென். அந்த சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நம்மளும் நொறுக்கப்படணும். அவருடைய கருத்துல ஆண்டவரே நொறுக்கப்படணும், உடைக்கப்படணும். நம்முடைய இருதயம் உடைக்கப்படணும், இருதயம் நொறுக்கப்படணும். ஆமென். நம்ம சொல்றீங்க, இருதயத்துல வந்து எனக்கு கண்ணீர் வரல, என்னால ஜெபம் பண்ண முடியல, என்னால அழுது புலம்ப முடியல, கட்டுகளை உடைச்சு ஜெபம் பண்ண முடியல. தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். இதுவரைக்கும் என்னால் இதிலிருந்து விடுதலையா ஜெபம் பண்ண முடியும்னு சொல்றோம் இல்லையா? தேவன் உங்க உள்ளத்துல வந்துட்டான்னா உங்களுக்கு விடுதலையோடு தேவனுக்குள்ள ஜெபிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். கட்டுகளை உடைக்கிறது மாத்திரமல்ல, தேவ சித்தத்தை செய்யும்படியாக இயேசு பிறந்தார். ஆமென். கடைசியாக இயேசு பிறந்தது 23ஆவது அதிகாரத்தில் வாசிக்கும் போது நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசும்படியாக. ஆமென். ஹalleluya. ஏன் பிள்ளைப்பா நியாய தீர்ப்பு நாட்களிலே பிதாவினிடத்திலே என் ரத்தத்தினால் கழுவப்பட்ட என்னுடைய பிள்ளை, ஆட்டுக்குட்டியாவுடைய ரத்தத்தினால் தொலைக்கப்பட்டவர் நமக்காக பரிந்து பேசும்படியாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பரலோகத்துல போகும்போது பரிந்து பேசுகிறது வேற, இப்ப நாம ஜெபிக்கும் போது ஆவியானவரை கொண்டு பிதாவினிடத்திலே பரிந்து பேசுவார். இயேசு நம்முடைய உள்ளத்தில் இருந்தால்தான் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவராகிய இயேசு பிதாவினிடத்திலே பரிந்து பேச முடியும். நம்ம இயேசுன்னு வச்சுக்க மாட்டோம். பேர் மட்டும் ஏசாடு இருக்கும், பேர் மட்டும் யோவேல் இருக்கும், பேர் மட்டும் யோவான் இருக்கும். ஆனா ஒண்ணுமே இல்லை. நம்முடைய வேண்டுதல்கள் பிதாவினிடத்தில் சேர வேண்டும் என்று சொன்னால் இயேசு நம்முடைய உள்ளத்தில் வரும்போது நினைச்சுவாரா?
நமக்காக அவர் பரிந்து பேசும்படியாக காணப்படுவார். ஆமென். இதுவரைக்கும் உங்களுடைய ஜெபத்துக்கு பரிந்து பேசவில்லையா? இதுவரைக்கும் உங்க கட்டுகள் உடைக்கப்படவில்லையா? இதுவரைக்கும் உங்க சுகம் உங்களுக்கு விலகினம் ஆகவில்லையா? இதுவரைக்கும் உங்களுக்கு சமாதானம் இல்லையா? இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில வியாதியோடு இருக்கிறீங்களா? கட்டப்பட்டு இருக்கிறீங்களா? ஆனா இயேசு உங்க உள்ளத்துல வந்துட்டாருன்னா, முதலாவது நம்முடைய பாவத்துக்கு மன்னிக்கும்படியாக பிறந்தார். இரண்டாவது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக பிறந்தார். மூன்றாவது நம்முடைய வியாதிகளை மாற்றும்படியாக பிறந்தார். நான்காவது நம்முடைய கட்டுகளை உடைக்கும்படியாக பிறந்தார். ஐந்தாவது தேவ சித்தத்தை, தேவ சாயலை நமக்கு கொடுக்கும்படியாக பிறந்தார். ஆறாவதாக தேவ சித்தத்தை செய்யும்படியாக பிறந்தார். ஏழாவதாக அவர் பிறந்தது நமக்கு பரிந்து பேசும்படியாக பிறந்தார். இந்த கால வழியில தேவனுடைய கருத்துல விட்டு கொடுத்த ஆண்டவரே, உங்களுடைய பிறப்பை குறித்து ஆண்டவரே இந்த நாளில உங்களுடைய சமூகத்தை நோக்கி நான் வருகிறேன் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா.